திருப்பதி திருமலை கோயில் தங்க தேரோட்டம் தொடங்கியுள்ளது. விவரங்களை செய்தியாளர் எழிலிடம் கேட்கலாம். எழில், வழக்கமாகவே திருப்பதியில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதி காணப்படும். இன்று தங்க தேரோட்டத்தையொட்டி பக்தர்கள் கூட்டம் எந்த அளவில் இருக்கிறது? பாதுகாப்பு ஏற்பாடுகள் எந்த அளவில் செய்யப்பட்டுள்ளன? திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் பொதுவாகவே நாள்தோறுமே இந்த திருவிழாக்கள் நடைபெறும். அதே போல ஒரு ஆண்டுக்கு 450க்கும் மேற்பட்ட விழாக்கள் நடைபெறும். இது குறிப்பாக ஆண்டுதோறும் பிரம்மோற்சவம், அதாவது வருடாந்திர பிரம்மோற்சவம், அதே போல நவராத்திரி பிரம்மோற்சவம், இந்த பிரம்மோற்சவம் நடைபெறும். இந்த நிலையில் தான் தற்போது வசந்த உற்சவம் நடைபெற்று வருகிறது. அதாவது இந்த வசந்த காலம் முடிந்து கோடை காலம் தொடங்குவதையொட்டி ஆண்டுதோறும் 3 நாட்கள் நடைபெறும் இந்த விழா. நேற்று தொடங்கிய இந்த விழா இன்று 2வது நாளாக இந்த தங்க தேரோட்டம் நடைபெற்று வருகிறது. இதில் மலையப்ப சாமி ஸ்ரீதேவி பூஜையுடன் 4 மாட வீதிகளிலும் தற்போது உலா அருள் பாலித்து இருக்கிறார். அதே போல இந்த தங்கத்தேரை பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்து வருகிறார்கள். இந்த 4 மாட வீதிகளிலும் பக்தர்கள் குவிந்து கோவிந்தா கோவிந்தா என விண்ணதிர பக்தி பரவசத்துடன் தற்போது அவர்கள் சாமி தரிசனம் செய்து வருகிறார்கள். இவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளான தண்ணீர், உணவு உள்ளிட்டவைகளை திருப்பதி தேவஸ்தானம் செய்து வருகிறது. அதே போல இது 3வது நாள், அதாவது இந்த வசந்த உற்சவத்தின் 3வது நாளான நாளை ஸ்ரீ கிருஷ்ணர் பாமா ருக்மணியுடன் அதே போல ஆஞ்சநேயர் உள்ளிட்ட சுவாமிகள் நாளை இந்த 4 மாட வீதிகளிலும் வீதி உலா வர இருக்கிறார்கள். இத்துடன் அதாவது நேற்று தொடங்கிய இந்த வசந்த உற்சவம் நாளையுடன் முடிவடைகிறது. இதில் வசந்த மண்டபத்திற்கு இங்கிருந்து இந்த தங்கத்தேரில் எழுந்திருக்கக்கூடிய மலையப்ப சுவாமி வசந்த மண்டபத்திற்கு சென்று அங்கு திருமணம் முடிந்து அதன் பின்பு கோயிலில் சென்றடைவார். இது 3வது நாளாக நாளையும் இது தொடர்ந்திருக்கிறது. அதாவது குறிப்பாக இது சொல்ல வேண்டும், இந்த கோடை காலத்தை தணிப்பதற்காக வசந்த உற்சவம் நடைபெற்று வருகிறது. சீனிவாசன் என்னும் எல்லையற்ற விவரங்களுக்கு நன்றி.